வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் ஒரு நாள் ஒரு வாழைப்பழம் அப்படின்ற வகையில் எந்த வகையான வாழைப்பழமும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாழைப்பழம் வந்து நமக்கு சுவையாக இருக்கிறத காட்டிலும் நிறைய மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கும். அதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். மேங்கனீஸ், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6, இது மாதிரி அடிப்படையாக நமக்கு வேண்டிய மெக்னீசியம், பொட்டாசியம் ஊட்டச்சத்துக்கள், இது மாதிரி பல்வேறு விதமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் வாழைப்பழத்தில் இருக்குங்க. தொடர்ந்து தினமும் நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு, உடலும் மனதும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்குங்க. அதனால தான் நம்ம இந்த மாப்பழா வாழைன்னு முக்கணிகளை குறிப்பிடுவோம். அதில் ஒன்றாக அந்த வாழைப்பழம் வந்து இருக்கு. குறிப்பாக வந்து பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள் அதிகம் நிறைந்திருக்குங்க இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியான சுறுசுறுப்பான அந்த எனர்ஜியை வந்து கொடுக்கும். இப்போ தினமும் காலையில் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்க அல்லது அன்றைய நாளில் நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதுமாகவே உங்களுடைய உடலும் மனதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். மூளை எப்போதுமே விழிப்போட இருக்க செய்வதில் வாழைப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பணி செய்யுதுங்க. ஸோ மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். இதனால் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுடைய அந்த மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகளை வந்து எழுதுவாங்க. அவங்களுக்கு அந்த பதில்களை யோசிச்சாங்கன்னா உடனே அவங்களுடைய மனசில் அது வந்து நிற்கும். அப்போ மூளையினுடைய அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் திறனையும் உடலையும் சுறுசுறுப்பாக்குறதுக்கெல்லாம் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேண்டராக சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம், நமக்கு அந்த பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, வாழைப்பழத்தில் வந்து வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்குங்க. எப்போதுமே நம்ம நார் சத்து, நீர் சத்தெல்லாம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற நிறைய செரிமானம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படும். அதனால அந்த பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடணும்னா தினமும் உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய அந்த மலக்குடல்களில் மலம் இறுகி போயிருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சரி பண்ணி நார் சத்து உங்களுக்கு அளித்து மலச்சிக்கல் பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், வயிற்று வெளி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சரி பண்ணிவிடும் அந்த ப்ராப்ளத்துலேருந்து. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றி மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். போதை உங்களுக்கு தலைக்கு ஏறி அதிகமாக இருக்கு, அதை இறங்கணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை வந்து பயன்படுத்தலாங்க. இன்று பலருக்குமே மது இருந்தக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. போதையே தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறி நபர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் போதை தெளிய ஆரம்பிக்குங்க. உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி சுறுசுறுப்பாக நம்மளை மீண்டும் இயங்க வைக்கும். செல்களை வந்து அந்த போதை ஏறிய செல்களை நம்ம அந்த போதையை தெளிய வச்சு செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு வச்சு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை இறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளுடைய உடல் வந்து மீண்டும் அந்த சுறுசுறுப்பான நிலைக்கு போகிறதுக்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி போதை இறங்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தொடர்ந்து எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் கூடுமான வரைக்கும் போதை பழக்கத்தை விட்டு விடுவது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி போதை தலைக்கேறி இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இறக்கிறதுக்கு கொஞ்சமாக கெட்டி தயிர், தேனோட வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்சர் பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாங்க. அல்சர் அப்படின்றது என்னன்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி ஏற்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண். இந்த புண்கள் எப்படி ஏற்படுதுன்னா, பெரும்பாலும் காலை உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு, காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கு, அதிக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகள், இந்த ஸ்பைசியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி அல்சர் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த அல்சர் பிரச்சனை விடுபடணும்னா நீங்கள் முதல்ல அந்த காலை உணவை எப்போதுமே சாப்பிட்றணுங்க. காரசாரமான உணவுகள்லாம் கொஞ்சம் அளவாக சாப்பிடணும். ஒருவேளை உங்களுக்கு அல்சர் இருக்குன்னா காரசாரமான உணவுகளை நீங்கள் தொடவே கூடாது. எப்போதுமே காரசாரமான உணவுகள் நம்மளுடைய குடலுக்கு ஆபத்தை விளைவிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய உணவுகளை மறக்காமல் சாப்பிடுங்க. பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் அது கூடவே ஒரு வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் குணமாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடுகள் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கும்போது கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு பசி எடுக்கும். நீங்களும் சரியாக அந்த பசி எடுக்கும்போது சாப்பிட்டுருவீங்க. ஸோ அப்போ அல்சர் வராமல் முன்னாடியே தடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் வாழைப்பழத்தை
வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாங்க. வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. ஸோ இந்த பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கும். இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகுதுங்க. அப்போது ரத்த அழுத்தத்தை வந்து சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ஹெல்ப் பண்ணுது. இதய நோய்கள் ஏற்படுவதையும் தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்களை நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பொட்டாசியம் சத்து இருக்கிறதால நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு பிபி பிரச்சனை விடுபடுவோம். அதே போல் நார்சத்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழத்தில் இருக்கிறதால நம்மளுடைய அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நமக்கு அகற்றப்படும். அப்போ ரத்த நாளங்கள் வழியாகவும் நரம்புகள் வழியாகவும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இதயத்துக்கு ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறுங்க. வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். கெட்டுப்போன உணவுகளை நம்ம சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு நமக்கு வந்து ஏற்படுதுங்க. ஸோ இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து உண்டாயிடும். இப்போ வாழைப்பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த நீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அப்போ வயிற்றுப்போக்கு ப்ராப்ளத்திலையும் நம்ம விடுபட்டு விடுவோம். வயிற்றுப்போக்கு மீண்டும் ஏற்படாமல் தடுத்துக்கலாம். வயிற்றுப்போக்கு இருந்ததால் நம்மளுடைய உடல் இழந்த அத்தனை சத்துக்களுமே மீட்டுக்கிறதுக்கு வாழைப்பழம் துணை புரியுங்க. கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இப்போ கண்களை கொண்டு தான் நம்மளால் ஒரு வேலைகளை வந்து செய்ய முடியும். கரெக்டாக செய்யணும்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, படிக்கிறதுக்கு, அன்றாட வேலைகளை உடனே செஞ்சு முடிக்கிறது கண் பார்வை திறனானது நன்றாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சில பேருக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வயதான காலத்தில் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். சில பேர் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸை யூஸ் பண்ணி கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க. ஸோ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊட்டச்சத்து போதுமான அளவு கண்களுக்கு கொடுத்தோம்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். இப்போ வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதால இது கண்கள் ஏற்படக்கூடிய அந்த கண்புரை அந்த பிரச்சனை ஏற்படுவதை முன்னாடி தடுக்குது. விழிப்படலத்தை ஆரோக்கியமாக வைக்குது. கருவிழி ஆகியவற்றின் நலத்தை வந்து மேம்படுத்துதுங்க. இதனால கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய உணவுகளை வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். புகைப்பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா சில சமயங்களில் உங்களுக்கு புகைப்பிடிக்கணும் அப்படின்னு அந்த உணர்வு தோணும் போது நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நிறுத்திருப்போம், நான் மீண்டும் வந்து ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற ஃபீல் எல்லாம் வரும்போது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ மறுபடியும் நம்ம வந்து ஸ்மோக் பண்ண போகாமல் உடனே வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் ஊட்டச்சத்துக்கள் அந்த எண்ணத்தை உங்களுக்கு நிறுத்தும். எப்படி நிறுத்தும்னா உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உடலெங்கும் பாய்ச்சி சுறுசுறுப்பாக உங்களை மீண்டும் இயங்க வைக்கும். புது புது ஞாபகத்தை உங்களுக்கு வந்து தோன்ற வைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்றது எண்ணமே உங்களுக்கு வந்து இருக்காது. மேலும் எத்தனை காலமாக புகைப்பிடித்ததால் உங்களுடைய உடலை தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் வந்து நீக்கிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை வந்து பெறணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை மட்டும் கிடையாது, தினமும் நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் ஆகுவதாலும் எடுத்துக்கலாம். பேயன் வாழைப்பழம், முந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், இந்த மாதிரி மலை வாழைப்பழம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.